இது ஒரு வெரி ஸ்பெஷல் மீட். முதல்ல 38 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற பாரத சேவா மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு பிலாசபி நம்ம நாட்டில் இப்போ இல்லை, பண்டைய காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து இந்த நாடு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. எப்படி நாம் வரவேற்றோம், எப்படி உபச்சரித்தோம், எப்படி விருந்தோம்பல் செய்தோம், எப்படி நம்ம ராஜாக்கள் நம்மளுக்கு பெருமை சேர்த்தார்கள், எப்படி வள்ளல்களாக இருந்தார்கள், இந்த நாட்டிற்கு எப்படி சேவை செய்தார்கள், ஜனங்களுக்கு எப்படி அந்த சௌகரியங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். நாடே வீடு மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த பிலாசபிக்கு அடியில பாரத தேசம்ன்றது நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பாரத தேசம்ன்ற சிம்பல் நம்ம இந்த நாட்டுல வாழறதுக்கே பெருமைப்படணும். இப்போ நம்ம as a citizen நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, அதுக்குதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னேன். எந்த ஒரு நாடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்கோ அது எல்லாருக்கும் பாதுகாப்பான நாடு நடத்தும். ஸோ நாங்கள் தூங்குவது எப்பவுமே குழந்தைங்கள் கிட்ட தான். எந்த தெருக்கள் குழந்தைங்களுக்கு சேஃபா இருக்கும், எந்த சமுதாயம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், இங்க பயமே இல்லை அப்படின்னு எப்போ நடக்க முடியுதோ, பக்கத்து வீட்டில் கூப்பிட்டா வருவாங்க, எதிர் வீட்டில் கூப்பிட்டா துணை இருக்கும், திருக்கோடியில ஒரு துணை இருக்கும் நினைச்சு எப்ப நம்ம வாழறோமோ அப்பதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு. எனக்கு என்ன வந்தது, இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாதிக்கிற ஒரு விஷயம் எதிர் வீட்டில் ஒருத்தருக்கு இன்னொரு நாள் பாதிக்கும், பக்கத்து வீட்டில் இன்னொரு நாள் பாதிக்கும். ஸோ ஜனங்க பொதுவா ஒரு சமுதாயமா எப்போ ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். தெருக்கு தெரு நம்ம ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்போ அந்த காலத்துல விஜிலன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது, ஊர்காவல்னு ஒண்ணு இருந்தது, எல்லை காவல்னு ஒண்ணு இருந்தது, வயக்காட்டுல காவல்னு இருந்தது. தீப்பந்தம் எடுத்துட்டு கரண்ட் இல்லாத காலத்துல, அந்த காலத்திலேயே அதெல்லாம் அவ்வளவு அழகா பண்ணியிருந்தப்போ பாதுகாப்பு அப்படின்றது நம்ம நாட்டுல ரொம்ப பெருசா இருந்தது.